நேற்றும் இன்றும் தமிழக கட்சிகளை சூடேற்றியது பொங்கல் விடுமுறை விவகாரம்தான். தமிழகத்தின் ஒட்டுமொத்த கட்சிகளும் பாஜக மீது கண்டன மழை பொழிய பொங்கல் விடுமுறை விவகாரத்தில் திராவிட கட்சிகள் மீது புதிய குற்றச்சாட்டை வைக்கிறார் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். புதிதாக சொல்வதாக காட்டி திரும்ப திரும்ப சொல்வது என்று சொன்னால் அது உண்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பொய்யிலேயே உருவாகி பொய்யையே மூலதனமாக வைத்து தமிழக மக்களை கடந்த 50 ஆண்டுகளாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி இவர்களெல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு புதிய பொய்யை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பொங்கல் விடுமுறை குற்றச்சாட்டை அப்படியே கடந்த முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு மீது ஆதாரத்துடன் திருப்புகிறார் பொன் ராதாகிருஷ்ணன். 2008 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்த அறிக்கை அன்றைய மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. அதில் அவர்கள் 14 பண்டிகைகளை கட்டாய விடுமுறை பட்டியலிலே சேர்த்திருக்கின்றார்கள். அதை அடுத்து 12 விடுமுறைகளை விருப்ப பட்டியலிலே 2008 ஜூன் மாதம் அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 14 கட்டாய விடுமுறைகள் போக 12 விருப்ப விடுமுறைகள், அதிலே தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இருக்கின்றது, மலையாளிகளுடைய ஓணம் திருநாள் இருக்கின்றது, மற்றும் பல்வேறு திருவிழாக்கள் இருக்கின்றன. இதில் ஏதாவது 3ஐ அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுடைய நலன் ஒருங்கிணைப்பு குழு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் கோஆர்டினேஷன் கமிட்டி, அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் விடுமுறை குழப்பத்துக்கு யார்தான் காரணம் என்று கேட்டால் விடுமுறை விவகாரத்துக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமே இல்லை, மத்திய அரசு ஊழியர்கள் குழு எடுத்த முடிவு என்கிறார் பொன் ராதா. மத்திய அரசாங்கத்திற்கும் இதற்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது அந்தந்த மாநிலத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுடைய நலன் ஒருங்கிணைப்பு குழு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இப்போ இந்த குழு இந்த நேரத்தில் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் விசாரிக்கும் போது எனக்கு தெரிந்தவரையில் செகண்ட் சாட்டர்டே வருது, பொங்கல் 2வது சனிக்கிழமையில் வரக்கூடிய காரணத்தினால அந்த நாளுக்கு பதிலாக வேறொரு திருநாளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மேலும் ஒரு விடுமுறை கிடைக்கும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேலும் ஒரு விடுமுறை கிடைக்கும் என்கின்ற அவர்கள் நலன் சார்ந்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுதானே தவிர்த்து பொங்கல் விடுமுறை இல்லாமல் இல்லை. விடுமுறை விவகாரத்தில் திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர விமர்சித்த பொன் ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் உரிமையோடு அதிமுகவின் புதிய தலைமை மீது ஒரு அதிர்ச்சி குற்றச்சாட்டையும் சுமத்தியிருக்கிறார். மிக வருத்தமான ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருந்து கூட இது போன்ற அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக வருத்தத்தக்க ஒரு விஷயமாக நான் கருதுகின்றேன். மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இது போன்ற ஒரு அறிக்கை கொடுத்திருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அவர்கள் அதை செய்தார்கள் என்று தெரியவில்லை. பொங்கல் வந்தால் ஜல்லிக்கட்டு தான் தலைப்புச் செய்தியாகும். இப்போது பொங்கலுக்கான விடுமுறைதான் தலைப்புச் செய்தியாயிருக்கிறது.